ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து மோசேயுடைய மன அழுத்தத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். எண்ணாகமம் 20வது அதிகாரத்தில் நீங்கள் வந்து முதல் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, மிரியாம் வந்து அங்கே வந்து மரிச்சு போகிறாங்க. மிரியாம் மரிச்சு போய் அவங்கள அடக்கம் பண்ணி அவங்க வந்து பிரயாணத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. 23வது வசனம், அதே எண்ணாகமம் 20:23. இப்போ இந்த மிரியாம் மரிச்சு போனதுக்கு அப்புறமாகத்தான் இந்த ஜனங்கள் வந்து தண்ணிக்காக ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது மோசே வந்து கண்மலையை 2 தடவை அடிச்சிருப்பார். இப்போ அதே சாப்டரில் தான் இதுவும் வருது. அந்த சாப்டருடைய ஸ்டார்டிங் வந்து மிரியாம் மரிச்சு போகிறது. அந்த சாப்டருடைய எண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன் மரிச்சு போகிறது. அப்போது ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் இந்த எண்ணாகமும் 20வது அதிகாரத்தில் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றின காரியத்தில் நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் நான் இஸ்ரவேல் புத்தருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ யார் வந்து சாக போறான்னு தேவன் சொல்லிட்டாருன்னா, ஆரோன் சாக போகிறான்னு யார்கிட்ட சொல்கிறாருன்னா ஆரோன்கிட்டையும் சொல்கிறாரு, மோசேக்கிட்டையும் சொல்கிறார். இப்போ ஆரோனுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் வந்து ரொம்ப பலவீனப்பட்டுட்டாரா அப்படின்னா, அப்போல்லாம் அவர் பலவீனப்பட்ட மாதிரிலாம் இல்லை. அவரும் அந்த ஜனங்களோட நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவருக்கு வயசு இருக்கும், 100 and above இருக்குது. ஆரோனுக்கு அப்போ வந்து 123வது வயசு. அது மட்டும் இல்லை, அவங்க 40வது வருஷத்தில் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன ஆகமோ 33வது அதிகாரம் 38வது வசனத்தில், அப்பொழுது ஆசாரியன் ஆகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் 1 தேதியிலே மரணம் அடைந்தான். அப்போது இன்னும் ஒரு 6 மாதம்தான் இருக்குது, 7 மாதம் இருக்குது இந்த 40வது வருஷம் முடிவடைகிறதுக்கு. அந்த டைமில் தான் யார் மரிச்சு போகிறாங்கன்னா ஆரோன் மரிச்சு போகிறாரு. அவர் வந்து ஓர் என்னும் மலையிலே மரணம் அடைந்தான். அவனுக்கு 123 வயதாக இருந்தான். அப்போது இது வந்து எவ்வளவு, அதாவது இதுக்கு மேலே நீ உயிரோடு இருந்தேன்னா உன்னை வந்து நீ வந்து கானான் தேசத்துக்கிட்ட போயிடுவ. அதனால் நீ இப்போவே மரிச்சு போகிறது, உன் வயதுக்கு நீ இந்த டைமில் நீ மரிச்சு போகிறது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு தேவனே ஆரோனுக்கு வந்து அந்த மரண நாளை வந்து முன்குறிக்கிறார். இது எப்படி இருந்திருக்கும் நீங்கள் பாருங்கள். வாசிக்கும் போது நம்ம ஈஸியாக வாசிச்சுட்டு போகிறோம். நீ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவ, நீ வந்து என்னுடைய காரியத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போனதுனால நீ அந்த தேசத்துக்குள்ளே போக போகிறதில்ல, அதனால் இந்த மலைக்கு வந்து அங்கே வந்து உன்னுடைய இறுதி காரியங்களை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். 24வது, ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான் அப்படின்ட்டு தேவன் வந்து சொல்லிடுறாரு. அப்போ வந்து 28வது வசனத்தில், ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரன் ஆகிய எலியேசருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாருடைய சேர்க்கப்படுவான்னு தேவன் மறுபடியும் வந்து சொல்லுகிறார். அப்போது ஆரோனுடைய ட்ரெஸ்ஸு, அதாவது ஆசாரியத்துவத்திற்குரிய ட்ரெஸ்ஸை கழட்டி யார்கிட்ட கொடுத்துரு, அவன் மகனுக்கு கொடுத்துரு. ஏன்னா ஆரோன் வந்து அந்த இடத்துல மரித்து போகிறான்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மோசேக்கு நல்லா தெரியும், லிஸ்ட்டில் நம்ம 2 பேரும் இருக்குது, நீ முந்தி போகிற, அதாவது ஆரோன் முந்தி போகிறாரு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது யார்? நான் தான். இப்போ வந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் யார் செய்ய போகிறாருன்னா மோசே தான் முன் நின்று செய்ய போகிறார். மோசே ஆரோனையும் அவன் மகன் எலியேசரையும் கூட்டு கொண்டு போகிறார். ஆரோனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி அவன் மகனுக்கு வந்து மோசே தான் உடுத்தி வைக்க போகிறார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மோசே கரங்களால் தான் தேவன் செய்ய போகிறார். அதை மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவன் அறிவிக்கிறார். அப்போ மோசேயுடைய இருதயம் மிகவும் வருத்தத்தில் தான் இந்த காரியத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 27வதுல, கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையிலே ஏறினார்கள். யாரெல்லாம்? எலியாசார், ஆரோன், மோசே, இவங்க 3 பேருமே மலையில் ஏறுறாங்க. அப்போ மலை மேலே ஏறுற அளவுக்கு நல்ல பலனுள்ளவராகத்தான் ஆரோன் காணப்படுகிறார். இப்படி பலனுள்ளவராக இருக்கும் போதே கர்த்தர் சொல்லுகிறார்,
இது உன்னுடைய முடிவு, இதோட நீ வந்து நித்திரை அடைய போகிற அப்படின்ட்டு. நீங்கள் நம்ம ஆபிரகாமுடைய சிச்சுவேஷன் எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் வந்து ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார் மோரியா மலைக்கு. 3 நாள் பிரயாணம் பண்ணி அங்கே அவர் வந்து மரிக்க போகிறார், வந்து பலியிட போகிறார் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் வந்து ஈசாக்குக்கு தெரியாது தான் தான் பலியாடு அப்படின்ட்டு. ஆனால் யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா ஆபிரகாமுக்கு தெரியும். அப்போ அந்த 3 நாள் பிரயாணம் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வலியோ, ஒரு மன நெருக்கடியோ, ஒரு வருத்தத்தையோ வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கும். இப்போ அதே வருத்தத்தில் தான் மோசே இருக்கிறார். மலை மேலே ஏறி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆரோன் மரிக்க போகிறார். நாம் எல்லாரும் இப்போ மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது மோசையுடைய இருதயம் எவ்வளவாக தத்தளித்திருக்கோம் இல்லையா? அப்போ மோசே திரும்பி பார்க்கிறார். அவர் வந்து இதே மாதிரி ஒரே மலையில் வந்து மலைக்கிட்ட ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கிற போது தான் ஃபஸ்ட்டு டைம் தேவனுடைய அக்னியை வந்து மோசே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்குது. அதிலிருந்து இப்போ வரைக்கும் மோசே எல்லாமே கர்த்தரின் கட்டளைப்படியே செஞ்சிருப்பார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராகவே நடந்திருப்பார். ஆரோன் கூட 2-3 இடத்துல தேவன் சித்தத்திற்கு விரோதமாக அந்த கன்றுக்குட்டி காரியத்தில் வந்து நடந்திருக்கும் போது கூட மோசே வந்து ரொம்ப கண்டிப்புள்ளவராக அந்த தலைமைத்துவத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக விளங்கியிருப்பார். அப்போ இவ்வளவு தூரம் அந்த ஜனங்களுக்கு தேவன் சொன்னபடியே செய்து கொண்டு வந்த மோசேக்கு இப்போ தன்னோடையே டிராவல் பண்ணி வந்த தனக்கு ஒத்தாசையாக தேவன் கொடுத்த தன்னுடைய சகோதரன் மரிக்க போகிறான். அந்த காரியங்களை அந்த ஃபியூனரல் சர்வீஸ், அந்த இறுதி காரியங்கள் எல்லாம் மோசையே செய்யணுங்கும் போது மோசையுடைய இருதயம் எவ்வளவாக வெகு பாடுபட்டு இருக்கும்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே பேரு, புகழ், ரொம்ப பெரிய மரியாதை இதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய டைம் மறந்து போகிறோம். எப்போதுமே ஒரு தலைவரை நீங்கள் வந்து இப்போ நிறைய நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய பதவி, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம நிறைய பேரை பேசுகிறோம். அவங்களை சுற்றி வருகிற கேங்கை பார்க்குறோம். அவங்க போகிற இடத்துலலாம் அவங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்டை பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு இன்டர்னலாக இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப அதிகம். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் அவங்க லைஃப்பையே கூட பார்த்து சேஞ்ச் பண்ணும். அப்படிங்கிறதுக்கு மோசையுடைய லைஃப் எவ்வளோ பெரிய உதாரணமாக இருக்குன்னு பாருங்களேன். ஜனங்களுக்காக பரிதபித்து எல்லா நேரத்திலும் அந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக திறப்பில் நின்ற மோசே இன்று தன்னுடைய சகோதரி மரிக்க தான் கானான் தேசத்துக்கு போக மாட்டோங்கிற செய்தி கேள்விப்பட அதே போல் தன் சகோதரன் ஆரோனும் மரிக்க தனித்து விடப்பட்ட ஒரு நபராக இந்த இடத்துல நிற்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ தேவன் அவ்வளவு வந்து கடினமானவரா, தேவன் அவ்வளவு தூரம் மோசையுடைய இருதயத்தை அறியாதவரா அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மோசே எங்கேயுமே தேவன்கிட்ட தன் இருதயத்தை திறந்து அவர் வந்து காட்டினதாகவே இருக்காது. அதாவது அவர் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவராக, தேவன் வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறவராக காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் இருதயத்தை திறந்து தேவன்கிட்ட ஊற்றுனாரா அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. ஸ்பிரிச்சுவலாக நிறைய காரியங்களை கேட்குறாரு. நான் உண்மை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாரு, என்னை பார்த்தவன் உயிரோடு இருப்பதில்லை அப்படின்னும் போதும் தேவன் வந்து அவர் வந்து கண்மலையில் வச்சு மறைச்சி தான் வந்து போகிறத தேவன் வந்து மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ மோசே கேட்குறத தேவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருந்தார். ஆனால் மோசே தன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன்கிட்ட கேட்டாரா அப்படின்னா கேட்காம விட்டுட்டாருன்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்போ இந்த ஜனங்களுடைய காரியம் இருதயத்தை ரொம்ப அழுத்துது, எனக்கு ரொம்ப விசலமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. இந்த ஜனங்கள் ஒவ்வொரு தடையும் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது. இந்த ஜனங்களுக்காக நான் வந்து அன்போடு பரிதபித்தது போய் இந்த ஜனங்களை நான் நடத்துகிறேன், கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படிங்கிற தாட்டு தான் எனக்கு வருது அப்படின்னா தேவன்கிட்ட வந்து மோசே ஷேர் பண்ணியிருக்கலாம். அப்படி ஷேர் பண்ணியிருந்தா
தேவன் வந்து கற்றுக் கொடுத்துருந்துருப்பாரு. மோசே, இல்லைப்பா, நீ வந்து என்னை போல தயவும் இரக்கமும் உள்ள தேவனாக மாறணும். நான் எவன் மேல் தயவாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் தயவாக இருப்பேன்னு மோசே கிட்ட தான் தேவன் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேக்கு அவரோடு இருந்து அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் அப்போ அவருக்கு கொடுக்கப்படலை, நமக்கு கொடுக்கப்படுகிறபடி. நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு அலாரம் அடிக்கும் இல்லையா, ஒரு தவறு செய்ய போகிறோம் அப்படின்னா. அப்போ மோசேக்கு அப்படிப்பட்ட அவருடைய இருதயத்தை அவருக்கு உணர்த்துகிற ஆவியானவரின் துணை இல்லை. தேவனோட பேசினார், அதாவது தேவனுடைய வெளிச்சம் அவர் முகத்தில் பிரகாசித்தது. ஆனால் அவர் இருதயத்திலேயோ இந்த ஜனங்களுடைய பாரம் அவரை அழித்து கொண்டே இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு வருத்தமான ஒரு நாட்களுக்கு நேராக மோசே வந்து நடத்தப்படுகிறத நம்ம பார்க்கலாம். மோசையோடைய ஆரம்ப காலம் எப்படி வந்து மோசே தப்பிச்சிருவாரா, மோசையை வந்து காப்பாற்றிடலாமா அப்படின்னு அவங்க அக்கா எல்லாரும், அவங்க அம்மா எல்லாரும் பரிதபித்து அவரை வந்து தேவ கிருபையினால் காப்பாற்றி அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். இப்போ வந்து அதே மாதிரி தான் மோசே வந்து இந்த காலகட்டத்தை எப்படி தாண்ட போகிறாரு, எப்படி தேவன்கிட்ட அப்ரோச் பண்ண போகிறாரு, கானான் கிட்ட போகாமல் இருக்கும்போது அவர் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கும்படியாக தான் இந்த சூழ்நிலை இருக்குது. அப்போது இந்த காரியம் எல்லாம் நடக்கும்போது மோசேக்கு ஒன்று நல்லா தெரியும், நெக்ஸ்ட் இஸ் மீ. எப்படி வந்து ஆரோனுக்கு வந்து ஒரு எலியாசாரை வந்து அடுத்த ரெப்ரசன்டேட்டிவாக தேவன் வச்சாரோ அதே போல் தனக்கும் ஒருத்தரை ஏற்படுத்துவார். அப்போ இப்போ வரைக்கும் மோசேக்கும் தெரியாது தனக்கு அப்புறம் யாரை தேவன் ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு. அப்போ மோசேயோடைய இருதயத்தை தேவன் வந்து ஆரோன் மூலமாக தயார்படுத்துகிறார். இப்போ ஆரோன், அடுத்தது நீதான் மோசே, தயாராக இருந்துக்கோ அப்படின்ட்டு தேவன் மோசேக்கு இந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு நல்லா தெரியும் மோசையோடைய லைஃப்பில் எவ்வளவு சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு சேஞ்சஸுமே அவரை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற ஒரு சேஞ்சஸ். அதில் இன்னொரு சேஞ்ச் வந்து இந்த ஆரோனுடைய மரணம். இதற்கு அப்புறமாகவும் என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். God bless you.